கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே நம்ம கடைசி நாள்ல நிக்கிறோம். இந்த கடைசி நேரத்திலே, கடைசி நாள்ல நம்ம என்னதரமா யோசித்து பார்க்கணும். இந்த வருஷத்துல நம்முடைய தேவன் எப்படிலாம் நம்மளை பாதுகாத்தார், அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நாம் தியானித்து இன்னைக்குள்ள செய்தியும் நாம் தியானிக்க போயிடும். 2 சங்கீதம் 11-12 ஆகிய வசனங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷம் 1ஆம் தேதி இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி இந்த வருஷத்துக்காக நாம் ஜெபம் பண்ணணும். இந்த வருஷத்துல நாம் கடைசி நாளிலே வந்து நிற்கிறோம். இம்மட்டும் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையிலே பல சூழ்நிலை நாம் அனுபவித்திருப்போம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். 365 நாளும் கர்த்தரை குறித்து பயம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை குறித்து ஒரு நடுக்கம் இருக்கா? நடுக்கத்தோடு நாம் இருந்தால் வேதம் என்ன சொல்கிறது? நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்து பயம் இருக்கணும், கர்த்தரை குறித்து ஒரு நடுக்கம் இருக்கணும். 365 நாளும் நம்ம அப்படி இருந்தோமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் மிகப்பெரிய ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்து பயம் இல்லை. பயம் இல்லை, நிறைய இடத்துல பயம் இல்லை. சண்டே சர்வீஸ்ல உட்கார்ந்துருந்தேன். சர்ச்சுக்குள்ள ஒரு பையனுக்கு ஒரு போன் வருது. பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பையன் சர்ச்சுக்குள்ளே போன் பேசிட்டு வெளியில போறான். ஒரு சில மாசம் முன்பாக ஒரு சர்ச்சில் இருந்தேன். சர்ச்சில் மேய்ப்பன் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வாலிப பையன் சர்ச்சுக்குள்ள மேய்ப்பன் செய்தி கொடுக்கும்போது அதை கவனிக்காம செல்போன்ல ஒரு 1/2 மணி நேரம் விளையாண்டுட்டு இருக்கான். பக்கத்துல அதே லைன்ல ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. பின்னாடி இன்னும் மூப்பர் உட்கார்ந்துருக்காங்க. யாரும் ஒன்றும் சொல்லல. சர்ச்சுக்குள்ள வாட்ஸ்அப்ல என்ன வந்து சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஃபேஸ்புக் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போதே செல்போனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படியும் சில குடும்பம் இன்னைக்கு இருக்கு. சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிள் கொண்டு போகாம செல்போனை மட்டும் கொண்டு போற சில பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்க. அவங்க வரும்போது கையில வந்து செல்போன் தான் கொண்டு வந்தாங்க, ஆனா கையில பைபிள் கொண்டு வரல. சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, திருமணம் முடிந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருக்கும்போது செல்போன் தான் கையில வச்சிருக்கிறாங்க, கையில பைபிள் இல்லை. கர்த்தரை குறித்து பயம் நிறைய இடத்துல குறைஞ்சிட்டே வருது. நடுக்கம் குறைஞ்சிட்டே வருது. ஆலயத்துக்கு போறாங்க,
பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க போகும்போது, அவருடைய சமூகத்துல இருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எங்கெல்லாம் கீழ்ப்படியாம இருந்தோமோ, பாவியா என் மேல கிருபையா இருக்கப்பா, நான் துணிகரமா நான் வாழ்ந்துட்டேன், நான் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியம் இருக்கோ, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதப்படியிலே தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். நம்முடைய தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இந்த வருஷத்திலே 365 நாள் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்னையும் சேர்த்துதான். ஏன்னா உங்களுக்கு நான் பேசுறேன், என் இருதயத்தை தேவன் பார்த்துதான் என்னை ஆசிரியப்பார். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்கெல்லாம் மீறி இருக்கேன், எங்கெல்லாம் குறை இருக்கு, எல்லாமே பரலோகத்தில் தேவன் பார்ப்பார். வீண் வார்த்தையில பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. கண்கள்ல, சிந்தனையில, கை கால் எல்லாமே தேவன் பார்ப்பார். கர்த்தரை குறித்து பயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகிடுவான். தீமையை விட்டு விலகல அப்படின்னா கர்த்தரை குறித்து பயம் இன்னும் வரலன்னு அர்த்தம். கர்த்தரை குறித்து ஒரு மனுஷன் பயந்து வாழ்ந்தான் அப்படின்னா நடுக்கத்தோட வாழ்ந்துட்டு இருப்பான். அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லி நடுக்கத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில தான் களி கூறக்கூடிய அந்த சில ஆசீர்வாதம்லாம் இருக்கும். நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. குமாரன் கோபம் கொள்ளாமலும். ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான், நற்கரணை எடுக்கிற பிள்ளைகள் தான், ஆலயத்துக்கு போற பிள்ளைகள் தான், தேவனை சொந்த இரட்சகராக, இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழக்கூடிய பிள்ளைகள் தான். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறோம், மற்ற 6 நாள் எப்படி இருக்கிறோம்? ஜனவரி மாசம் 1ஆம் தேதி என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கேட்கும்போது நம்ம என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தோம், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றி முடித்து விட்டோமா? ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நான் இந்த வருஷத்துல முழு பைபிளை வாசித்து முடிச்சிடணும், நான் இந்த வருஷத்துல நான் இப்படிதான் வாழணும், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும், நான் தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழணும்னு சொல்லி ஏகப்பட்ட தீர்மானம் எடுத்திருப்போம். அந்த தீர்மானத்துல நாம் உறுதியா இருந்தோமா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும். ஒரு மனுஷன் ஏன் வழியில அழிஞ்சு போறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை குறித்து பயம் இல்லை, தீமை விட்டு விலகலை, கர்த்தரை குறித்து நடுக்கம் இல்லை, குமாரன் கோபம் கொள்ளுவார், அந்த பயம் இல்லை. சில குடும்பத்துல வழியில அழிஞ்சே போயிட்டாங்க, அவங்கள காணோம் இல்லை, அப்படியும் சில குடும்பம் இருக்கு. என் வாழ்க்கையில நான் இந்த நிமிஷம் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா அவர் என் மேல வச்ச கிருபை, அவ்வளவுதான். அவர் என் மேல வச்ச கிருபையினால உங்கள்கிட்ட நான் பேசுறேன். அப்படி இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளவுதான். ரவிராஜ் இல்லை, அவ்வளவுதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது எல்லா ஆபத்து வந்துருது. இதயத்துக்குள்ள சமாதானம் இல்லை, இதயத்துக்குள்ள கலக்கம் வந்துருது, குழப்பம் வந்துருது, பிரச்சனை வந்துருது, மன நோயில பாதிக்கப்பட்டிருந்தாங்க, மன வேதனையில பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பிரஷர் வந்துருது, சுகர் வந்துருது, வியாதி வந்துருது, பலவீனம் வந்துருது, துக்க முகத்தோடு இருக்கிறாங்க, இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க, இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க, உபத்திரத்தோடு இருக்காங்க, பாடுகளோடு போறாங்க. எதுக்கு? ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஏதோ ஒரு இடத்துல சிக்கி கொள்றாங்க. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா, அதனால நான் உள்ளதை அப்படியே சொல்றேன். நான் பேசுற நிறைய காரியம் என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். நீங்க தேவன் அருளியப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிறீங்களா? உங்க குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க முடியாது. வேதம் சொல்லியது, களிமண் என்று நினைவு கூறுகிறேன், ஆனால் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி
வெளிச்சத்தின் பிள்ளையாக நம்மளை மாற்றி, குமாரனுடைய ஆவியினால் நம்மளை நிரப்பி, தேவ ஆவியினால் நம்மளை நிரப்பி, பரிசுத்த ஆவியினால் நிரப்பி, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவி, சத்தியத்திலே நம்மளை நடத்துகிறார். சகல சத்தியத்திலும் நம்மளை நடத்தி போதிக்கிறார். இந்த வருஷத்துல கடைசி நாள் வந்து விட்டோம். நம்முடைய தேவன் நம்மளை எப்படிலாம் பாதுகாத்தார், எப்படிலாம் பாதுகாத்தார், எப்படிலாம் பாதுகாத்தார். சொல்லி முடியாத ஈவுகளுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஸ்தோத்திரம் மட்டும்தான் செலுத்த முடியுமே தவிர வேற ஒன்றும் செலுத்த முடியாது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 24 மணி நேரம் எப்படிலாம் பாதுகாத்திருப்பாரு. எத்தனை இடத்துல எத்தனை மிஸ்டேக் வந்திருக்கும். தேவையில்லாம எத்தனை ஃபோன் கால் பேசியிருப்பாங்க. சில குடும்பத்துலலாம் வண்டி வேகமாக ஓட்டுவாங்க. என்கிட்ட ஒரு 2 வீலர் இருக்கு. ஊழியத்துக்காக வெளியில் போயிட்டு வருவேன், ரொம்ப தூரம் போயிட்டு வருவேன், குடும்பத்துக்காக போயிட்டு வருவேன். கொஞ்சம் வண்டி சில நேரத்தில் அவசரப்பட்டு வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். 24 மணி நேரமும் 365 நாளும் ரவிராஜா உயிரோட வச்சிருக்காரு, உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் மட்டும்தான் செலுத்த முடியும். ஒரு பாவிய மீட்டெடுக்கிறாரு, தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறாரு. என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போய் எங்கெல்லாம் பாவம் பண்ணியிருந்தனோ என்னைய மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு வாயை திறந்து சொல்லும்போது மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். இப்படி நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியம் இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் எத்தனை இருக்கு. ஒரு குடும்பத்திலே 3 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் ஒன்று செல்போன் இல்லை டிவி மூழ்கி 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 போய் கிடக்குறாங்க. யோசித்து பாருங்க, எத்தனை குடும்பத்திலே தடுமாற்றம், எத்தனை குடும்பத்திலே குறை, எத்தனை குடும்பத்திலே அக்கிரமம், எத்தனை குடும்பத்திலே பின்வாங்கி போயிட்டாங்க, எத்தனை குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, எத்தனை குடும்பத்தில் விக்கிரத்துக்குள்ள போயிட்டாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? யோசித்து பாருங்களேன். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. சர்ச்சுக்கு போய் நற்கர்ணம் எடுக்கிற பிள்ளை தான் இப்போ சர்ச்சுக்கு போறது இல்லை. சர்ச்சில் நாட்டப்பட்ட பிள்ளைகள் தான், விசுவாசிகள் தான். ஆனால் மெய்ப்பனை தப்பா பேசுறாங்க, பரிசுத்தவான தப்பா பேசுறாங்க. இந்த அதிகாரம் நமக்கு யார் கொடுத்தது? மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு. இப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கணும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியம். சில குடும்பத்திலே கடன் லட்சக்கணக்கா கோடி கணக்கா கடன் இருக்கும், திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. நான் கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன், 1/2 கோடி ரூபா கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் ஒரு வியாபாரத்திலேருந்து நஷ்டப்பட்டு வந்தவன். பாவத்திலே அக்கிரமத்திலையும் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா தெரியுது, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா சாபம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தீமை யோசிக்கும் போது தவறுகிறார்கள் அல்லவோ. பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான். சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள்.
மனுஷனை நம்பினால் சாபம். மாயை மாயை எல்லாம் மாயை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டிருக்கு? என்னையும் சேர்த்துதான். பேசுறேன்னா பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பார். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாதே. தேவனை துதிக்கிறோம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையில நம்ம என்ன சொல்லி பேசுறோம்? இப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த வருஷத்துல கடைசி நாளிலே, கடைசி நேரத்திலே, நம்ம புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, தகுதி இல்லப்பா எனக்கு, உங்க முன்பாக நிக்கிறது கூட தகுதி இல்லப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா. இந்த வருஷத்திலே எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சூழலிலே நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தோமோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்? நம்ம வாழ்க்கை கர்த்தரோடு எப்படி இருக்கு? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவை விட்டு தள்ளி போகும்போது வேதனை நிறைந்த வாழ்க்கையா மாறிடுது, முள்ளுள்ள ஒரு வாழ்க்கையா மாறிடுது, செத்து போன நிலைமையில உள்ள வாழ்க்கையா மாறிடுது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனர்ல அப்ப மினிஸ்டர் மூலியமா கேட்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு நாம் வாழ்கிறோமா? ஆசீர்வாதமாக நாம் வாழ்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன? நற்கிரியை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும். இந்த வருஷத்துல கடைசி நேரத்தில் இருக்கிறோம். உங்க வாழ்க்கையிலே நீங்க ஏதாவது பொருத்தனை பண்ணியிருந்தீங்களா? இந்த வருஷத்திலே அதை நிறைவேற்றி முடிச்சிட்டிங்களா? பைபிள் வாசிக்கிறதா இருக்கலாம், சர்ச்சில் போய் நான் க்ளீன் பண்ணுவேன், நான் பரிசுத்தவானுக்கு உதவியாக இருப்பேன், நான் தேவனுக்காக ஊழியம் செய்வேன், நான் உண்மையாக வாழ்வேன், நான் பரிசுத்தமாக வாழ்வேன், நான் நீதியை பின்பற்றுவேன். நீங்கள் என்னெல்லாம் பொருத்தனை பண்ணினீங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டிங்களா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டு. இன்னைக்கு நிறையவருடைய இதயத்துக்குள்ளே ஒண்ணு உலக கவலை, இல்ல உலக மயக்கம், இல்ல ஐஸ்வர்யத்தின் மேல உள்ள ஒரு மயக்கம், இல்ல இச்சையில விழுந்து போற காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம். மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நிறைய குடும்பத்துல பலவீனத்தோடு இருக்கிறாங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்கறத விட்டுட்டாங்க. எப்ப பார்த்தாலும் மனுஷனோட பேசி 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 அவங்க இருதயம் ஃபுல்லா அந்த மனுஷனுடைய வார்த்தையினால நிரம்பி இருக்கு. ஆனா இருதயத்துல பார்த்தா தேவனுடைய வார்த்தை இல்லை. இப்படி எத்தனை குடும்பம் இருக்கு. அதிகால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த வருஷத்திலே கடைசி நாளிலே, அப்பா இந்த வருஷத்துல கடைசி நாள் எங்களை கொண்டு வந்துட்டீங்கப்பா, நன்றிப்பா, உண்மை துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது பரலோகத்துல தேவன் பார்ப்பாரு. நம்ம எந்த தேசத்துல இருக்கிறோமோ, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எந்த தேசத்திலே புசித்து திருப்தியா இருக்கிறோமோ அந்த தேசத்துக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 10 குஷ்டரோகி இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு குஷ்டரோகி அவருடைய சமூகத்துல வந்து முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்ன?
குஷ்டரோகம் சுகமாயிட்டு. ஆனா குஷ்டரோகம் சுகமானது 10 பேர், ஒருத்தன் மட்டும்தான் வந்தான். அவன் சமரியனா இருந்தான். மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. காரணம் என்ன? இதயத்துல குத்தப்பட்டவனாக, எனக்கு சுகம் கிடைச்சிட்டு, என் சரீரத்துல இருக்க குஷ்டரோகம் எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு, நான் பரிபூர்ணமா சுகமாக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை அருகே விழுந்து, முகங்குப்புற விழுந்து, சாஷ்டாங்கமா விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் சமரியனா இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியம் இருக்கு. 365 நாள்ல எத்தனை நாள் பைபிள் வாசிக்காம இருந்தோம், எத்தனை நாள் ஜெபிக்காம இருந்தோம், எத்தனை நாள் தேவனை மறந்து உலகத்துக்குள்ள இஷ்டம் போல சுத்திட்டு இருந்தோம், எத்தனை நாள் ஃப்ரெண்டை நம்பி பின்னாடி போயிட்டோம், எத்தனை நாள் மனுஷனை நம்பி பின்னாடி போயிட்டோம். சில குடும்பத்திலே பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க, தங்களையே ஏமாந்துட்டாங்க. லாஸ்ட் இப்போ உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க, ஐயோ என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மனுஷனை நம்பி பின்னாடி போனது யார் தப்பு? இப்படிலாம் யோசித்து பார்க்கணும். ஒரு வருஷத்துல 365 நாளுக்குள்ள கணக்கை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த 365 நாள்ல மனுஷனை பார்த்து பயம். சில குடும்பத்துல நைட் நேரத்துல தூங்காம உட்காந்து செல்போன் பார்க்கறது, படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, எத்தனை காரியம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடிதான் இருந்துச்சா? கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். இந்த வருஷம் 365 நாளும் தேவன் நம்மளை காப்பாத்திட்டார். அதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை மிஸ்டேக். சத்துரு எத்தனை தடவை நம்மளை போராடிப்பான். 24 மணி நேரம் நம்ம தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழ்ந்தோமா? என்னையும் சேர்த்தான். என செய்தி உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்தான். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் போது யாரு முன்னாடி நிற்க முடியும்? அவருடைய கோபம் பற்றி எரியும் போது யாரு பக்கத்துல இருக்க முடியும்? ஆனால் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் எந்த நாட்டில் உள்ள ஜனமானாலும் இருக்கலாம். ஒருவேளை நான் இன்னைக்கு தான் அந்த செய்தி நான் முதல்ல கேட்கிறேன், எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு ஒருவேளை இன்னைக்கு தான் நான் கேட்கிறேன். இந்த செய்தியை நான் இன்னைத்தான் முதல் தடவையா நான் பார்க்கிறேன். இப்படி பேசுவாங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம்? எத்தனை நாள் அதிகாலை வேளையில் நம்ம கிருபையை கேட்கிறோம்? இதயத்துக்குள்ள கசப்பு இருக்கும்போது, இதயத்துக்குள்ள வெறுப்பு இருக்கும்போது, இதயத்துக்குள்ள பகை இருக்கும்போது, இதயத்துக்குள்ள எரிச்சல், கோபம், வைராக்கியம், பகை இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு 365 நாளும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல சண்டை, அம்மாட்ட சண்டை, புருஷன்ட்ட சண்டை, மாமியார்கிட்ட சண்டை, வேலைக்கு போற இடத்துல அங்க சண்டை, வியாபாரத்துல அங்க சண்டை, சொந்தக்காரங்கிட்ட சண்டை, ஃப்ரெண்டுகிட்ட சண்டை, அப்புறம் பகை, அப்புறம் எரிச்சல், அப்புறம் கோபம், இதெல்லாம் இதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு, கசப்பெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு, அப்புறம் எப்படி இருக்கும் வாழ்க்கை? செத்து போன நிலைமையில இருக்கும். இதுதான் நிறையவருடைய வாழ்க்கையில உண்மையான நிலைமை. அப்புறம் உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மனுஷனை சார்ந்து கொண்டு என்னை அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. யாரையோ நம்பி பின்னாடி போய்
என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில் நாளாக நிறைய அப்படி அடி வாங்கியிருக்கேன்ப்பா. அதனால நான் உண்மையாகவே சொல்ல முடியும். நான் அநேக வழியாக, பல பாடுகள் வழியாக, விவரம் தெரியாமல் நிறைய விஷயத்தில் மாட்டிட்டு, புலம்பிட்டு, குழம்பிட்டு, ஐயோ நஷ்டப்பட்டு, அப்புறம் என்ன செய்யன்னு தெரியாமல், இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் நடந்தது. நம்ம யாரை நம்புகிறோம், அவங்க எப்படிப்பட்டவங்க தெரிய மாட்டுது. இதுதான் உலகம். ஒரு மனுஷன் தேவனை சார்ந்து கொண்டால் அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுப்பார். தேவ பக்தி உள்ள ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். தேவ பக்தி உள்ள ஜனம்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் விசாரிக்கணும், கரைவிடாமல் பார்த்துக்கொள்ளணும். இன்னைக்கு கடைசி நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 365 நாளும் தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க குடும்பத்துக்காக என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திக்கிறேன். நிறைய குடும்பத்திலே நிறைய நாள் செய்தி கேட்டீங்களா? உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க கூட கர்த்தர் இருப்பார். உங்க கூட கர்த்தர் இருப்பார். அண்ணே, எங்க வீட்டுல பிரச்சனைண்ணே, தாங்க முடியல. கர்த்தருக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு தெரியும். இந்த வருஷத்துல எத்தனை குடும்பத்துல எத்தனை காரியம். நம்ம 365 நாளும் எப்படி கடந்து வந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம், எப்படிலாம் இருந்தோம். சில குடும்பத்திலே சந்தோஷமா வாழ்ந்த நாட்களும் உண்டு, கண்ணீரோடு வாழ்ந்த நாட்களும் உண்டு, துக்கத்தோடு வாழ்ந்த நாட்களும் உண்டு, மனமகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்த நாட்களும் உண்டு. நிறைய குடும்பத்திலே இந்த வருஷத்திலே எங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு தெரியுமா? கர்த்தர் தான் எங்களை மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை சாட்சிகள் உண்டு. சில குடும்பத்திலலாம் மரண தருவாயில ஜெபிக்க வருவாங்க. அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த குடும்பத்தை மீட்டெடுத்தார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல சாட்சி இருக்கு. காரணம் என்ன? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியத்துல உடைக்கப்பட்ட நிலைமை, பாடுகள் வழியா கடந்து போறாங்க. சில குடும்பத்திலே இந்த வருஷத்துல இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு தினம்தோறும் செய்தி கேட்குறீங்க. உங்க எல்லா குடும்பத்துக்காக என் தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். நம்ம எல்லாரும் பரலோகத்துல நிக்கணும். ஒரு பாவியும் மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்காக, இந்த வருஷத்துல கடைசி நாளுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்னு ஜெபம் பண்ணிருக்கீங்க, எத்தனையோ சூழ்நிலை ஜெபம் பண்ணிருக்கீங்க. எல்லா ஜெபத்தையும் அவர் கேட்டிருக்கிறாரு. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எந்தெந்த சூழ்நிலையிலே ஜெபம் பண்ணணுமோ நம்ம எல்லா ஜெபத்தையும் கேட்டு நமக்கு பதில் தந்தார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்துல கடைசி நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். நம்ம குடும்பத்தினுடைய எல்லா காரியத்துக்காக நம்ம தேவனுடைய பாதப்பிள்ளை மன்றாடி முகங்குப்புற விழுந்து தாழ்த்தி ஜெபிப்போம். நம்முடைய தேவன் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். கண்களை மூடி நாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா.
365 நாளும் கிருபையாக பாதுகாத்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. கெட்டு போன பாவியை மீட்டெடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இன்றும் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற நீதிபரராக இயேசு கிறிஸ்து ராஜாவை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தீர அப்பா, இந்த அதிகால வேளையிலே உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வருஷத்துல நாங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிப்பீங்களாப்பா? கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா? எத்தனை நாள் உங்களை விட்டு நாங்க தள்ளி போயிருப்போம். எங்க வாழ்க்கையில எத்தனை குறைகள் இருக்கு. மனுஷன் நம்பி எத்தனை காரியத்துல நாங்க பின்வாங்கி போயிட்டோம். எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கு, எல்லாவற்றையும் மன்னிப்பீங்களாப்பா? எல்லாவற்றையும் மன்னிப்பீங்களாப்பா? உம்முடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா, உம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எத்தனையோ குடும்பத்திலே தேவனர்களை அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா, செய்தி கேட்குறாங்கப்பா, தினம்தோறும் கேட்குறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. சில குடும்பத்திலே இந்த வருஷத்திலே முழு வேதாந்தத்தை வாசித்து முடிஞ்சு தீர்மானம் எடுத்தாங்கப்பா. ஆனா சில குடும்பத்திலே வாசித்தாங்க, சில குடும்பத்துல இன்னும் வாசித்து முடிக்கலப்பா. என்னுடைய குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணியிருந்தாங்கப்பா. நான் கர்த்தருக்காக நான் வாழணும், நான் உண்மையா வாழணும், நான் பொய் பேசக்கூடாது, நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தாங்கப்பா. சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிட்டாங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் என்னென்ன பாவம் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. இந்த வருஷத்துல செய்த எல்லா குறைகள், குற்றங்கள், கண்ணில் உள்ள பாவம், சிதனுள்ள பாவம், வீண் வார்த்தை, எங்க இருதயத்தினுடைய நினைவு, கர்த்தர் பிரியமில்லாமல் எங்களுடைய கை, அப்பா கர்த்தர் பிரியமான இடத்துல நாங்க எங்க போனோம், என்ன செஞ்சோம், எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. உங்க பாத பிள்ளை தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு எல்லா விதமான வாசல் திறந்து எங்களை பத்திரமா பாதுகாத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. தேசத்துல பஞ்சம் இருக்கு, எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. ஒவ்வொரு தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்குப்பா. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாமுக்காக ஜெபித்தாங்க. அந்த பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்தாங்க, சாட்சி சொன்னாங்க. அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல சாட்சி சொன்னாங்கப்பா. கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. எத்தனையோ குடும்பத்துல சாட்சி சொன்னாங்கப்பா. சில குடும்பத்துல கற்பதினை கர்த்தர் ஆசீர்வதித்தான்னு சொல்லி சாட்சி சொன்னாங்கப்பா. சில குடும்பத்துல நார்மல் டெலிவரி ஆயிட்டு அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. முழு நேர ஊழியம் பண்ற குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசிகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்தவான்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம்ப்பா. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் கேட்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கைய வறுமை, தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம், பாடுகள் வழியா எத்தனையோ குடும்பத்துல வந்தாங்கப்பா. நெருக்கமான சூழ்நிலை உபத்திரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்த குடும்பம் உண்டுப்பா. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் மனம் பரகின கிருபைக்கா நன்றிப்பா.
கண்ணீரோடு வந்தாங்கப்பா. ஆனந்த களிப்பா மாற்றின கிருபைக்கா நன்றிப்பா. நன்றி 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 செலுத்திடும்ப்பா. நன்றி செலுத்திடும்ப்பா. இந்த வருஷத்துல கடைசி மாசத்துல கடைசி நாளில் உம்முடைய சமூகத்திலே வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள்னு சொன்னீங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்துல நாங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகிட்டோம்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. நடுக்கத்துடனே சேவிங்கள்னு சொன்னீங்க ராஜா. கர்த்தரை குறித்து பயம் இல்லாமல் அப்பா எத்தனையோ கருத்து துணிகரமா துன்மார்க்கமா கர்த்தரை விட்டு நாங்க தள்ளி போயிட்டோம்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. 24 மணி நேரம் தேவன் எதிர்பார்த்த பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையில இல்லப்பா. தேவன் எதிர்பார்த்த அந்த உண்மை எங்களுடைய வாழ்க்கையில இல்லப்பா. தேவன் எதிர்பார்த்த அந்த நீதி எங்களுடைய வாழ்க்கையில இல்லப்பா. எத்தனையோ குறை இருந்துச்சு, மன்னிச்சிருங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க கிருபையால் நிரப்புங்கப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. நித்திய ஜீவன் தருவேன் என்பதே எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம்பா. அந்த நித்திய ஜீவன் கிறிஸ்துக்குள்ள இருக்குப்பா. நாங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கணும் இந்த வருஷத்திலே, எந்தெந்த குடும்பத்திலே மாம்ச கிரியை, ஜென்ம கிரியை, பிசாசுடைய கிரியையில் அகப்பட்டிருந்தாங்களோ இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலிருந்து எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும்ப்பா. நாங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் எந்தெந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறிட்டோமோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா. எல்லா அக்கிரமத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. கர்த்தரை விட்டு துணிகரமா துன்மார்க்கமா எங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கு எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. உங்களுடைய சத்தத்தை கேட்காமல் எங்கெல்லாம் எங்களோட வாழ்க்கையில குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளின் ஜெபிக்கிற குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்து இருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க. நிறைய குடும்பத்துல பலவிதமான உபத்திரத்தின் மத்தியில தான்ப்பா வேலை பார்க்குறாங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல சம்பளம் வராமல் இருக்கு. வேலை செய்கிற இடத்துல பல பாடுகள், சாப்பாடு சரியில்லை, சரீரத்தில் பலவீனம், பல கஷ்டப்பட்டு தான்ப்பா வேலை பார்க்குறாங்க. அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அவங்க இருக்கிற இடத்துல செல்ஃபோன் மூலியமாக அப்பா செய்தி கேட்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்க குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அவங்க இருக்கிற இடத்துல பக்கத்தில் சர்ச் இல்லாமல் இருக்கு. அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழன்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தர் பேசணும்ப்பா. கர்த்தர் பேசணும்ப்பா. நிறைய குடும்பத்தில் வீடு கட்டுறது தடையாக இருக்குப்பா. தடையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. குடும்பத்திலே ஒருத்தவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் மற்றவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்காங்கப்பா. சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை, ஜெபிக்க முடியாத சூழ்நிலை, வேதத்தை தியானிக்க முடியாத சூழ்நிலை, விக்கிர வழிபாட்டில் இருக்காங்க, பழைய வாழ்க்கையில் போயிட்டாங்க. சில குடும்பத்தில் ஜென்ம சுபாவம், சில குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. துணிகரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்களை தூசிக்கிறாங்க. எத்தனையோ குறைகள், குற்றங்கள். மன்னிங்கப்பா. 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 ஒவ்வொரு குடும்பத்தினுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. இந்த வருஷத்தில் நாங்கள் செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. எங்களுடைய எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்க. பாவியா எங்க மேல கிருபையா இருங்க. பாவியா எங்க மேல கிருபையா இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பா சொன்னது போல, பிரதான பாவின்னு சொன்னது போல, பிரதான பாவி எங்க மேல கிருபையா இருங்கப்பா. எங்க மேல கிருபையா இருங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டடுங்க. சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. அந்த சமாதானம் எங்களுக்கு வேணும்ப்பா. என் இயேசு ராஜாவினுடைய சமாதானம் வேணும். யாரெல்லாம் ஜெபிக்கணும் கல்வாரி அன்பினாலே ஊற்றுங்கப்பா. கல்வாரி அன்பினாலே ஊற்றுங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் ஆளுகை செய்ய கடவுது.
யாரெல்லாம் தாழ்த்துறோம் கிறிஸ்துவ சிந்தனை உண்டாகட்டும்ப்பா. இந்த வருஷத்துல எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஹாஸ்பிட்டல் இருந்து ஜெபிக்க வந்தாங்க அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பரிபூர்ணமான சுகம் தந்தீங்களே உமக்கு நன்றிப்பா. சில குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்புல கட்டியிருக்காங்க, வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீசிங்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அல்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, டிபி நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, கண்ணில் ஆப்ரேஷன், தலையில ஆப்ரேஷன், கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, காலில் ஆப்ரேஷன், முதுகுல ஆப்ரேஷன், கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மன அழுத்தம், டிப்ரெஷன், டெய்லி நிறைய மாத்திரை எடுக்கிறாங்க, வயசாயிட்டு படுத்த படுக்கை, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, எத்தனையோ தேசத்துக்குள்ள சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஜெபித்தாங்க. அந்த எல்லா ஜெப குறிப்பும் இந்த நாளிலும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். இத்தனை மாசம் ஜெபிக்கிற கத்த கிருபை, இந்த கிருபைக்கா நன்றி. இந்த நாளில் யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாலும், காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல வீசிங் பிரச்சனை இல்லை, யாரெல்லாம் முடியாம இருக்கிறவங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்கணும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சந்திக்கணும். பரிபூர்ணமான சுகம் வேணும், பரிபூர்ணமான சுகம் வேணும். என் இயேசு ராஜா உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தரணும். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்கப்பா. அப்பா அந்த நாளையும் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தருவீங்களா? யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கி தாங்கப்பா. மன்னித்து குணமாக்குங்கப்பா. துக்கத்தை எல்லாம் மாற்றுங்கப்பா. ஆனந்த களிப்பா மாற்றுங்க. காலை வேளையில வெளியில புறப்படுறாங்க, யாரெல்லாம் விவசாயத்துக்கு போறாங்களோ, வியாபாரத்துக்கு போறாங்களோ, கம்பெனிக்கு போறாங்களோ, இன்னுமாக வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆபீசர், ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், ஐடி ஃபீல்டுல, இன்னுமாக எத்தனையோ குடும்பத்துல வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில வேலை பார்க்குறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. நிறைய குடும்பத்துல காலை வேளையிலே பல கிலோமீட்டர் அப்பா டிராவலிங்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு கிறிஸ்து ராஜா உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. 365 நாள் வேலை பார்க்குற குடும்பம் உண்டு. வீட்டுக்காக ஓடுறாங்க, குடும்பத்துக்காக ஓடுறாங்க, பல சூழ்நிலை கஷ்டப்பட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தை ஆசிரியப்பா. சில குடும்பத்துல ஜெயிலில் இருக்காங்க, சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி குடும்பத்துல நிம்மதியில்லாத சூழ்நிலை, பிரிவினை, சில குடும்பத்திலே மற்ற பிரச்சனைகள். அவங்களுடைய பாவத்தை மன்னித்து, அவங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டணுங்கப்பா. பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ அதை எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிங்க. வீடு கட்டுறதுல தடை, வண்டி வாங்கணும், சில குடும்பத்திலே புதுசா ஒரு இடம் வாங்கணும், புதுசா ஒரு வீடு கட்டணும், புதுசா கம்பெனி வைக்கணும், புதுசா கார் வாங்கணும். உமக்கு சித்தமானால் எல்லா வாசல் திறந்து விடுங்கப்பா. சில குடும்பத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க, தடையா இருக்கு, தடையில நீக்கி போடுங்க. காலை வேளையில ஜெபிக்கிறாங்க. அந்த வருஷத்துல நான் கடைசி நாள்ல அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்த கிருபைக்காக நன்றி. உங்க பிள்ளைகளை பரலோகத்துல தேவன் பாருங்கப்பா. நிறைய குடும்பத்துல துக்க முகத்தோடு இருக்கிறாங்கப்பா, வேதனையோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க. எனக்கு நியாயம் கிடைக்காதா என்று ஏங்குறாங்கப்பா. சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லியிருப்பா. மனுஷனை நம்பினது எங்க தப்புதான்ப்பா, எங்க தப்புதான்ப்பா, எங்க தப்புதான்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. யாரெல்லாம் ஜெபியும் அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. சில குடும்பத்துல இந்த நாளில பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. ஜெப விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற விஷயம் தாங்க. பரிசுத்தாவின் வரத்தினால் நிரப்புங்கப்பா, கிருபையின் வரத்தினால் நிரப்புங்கப்பா, ஞான வரங்களை தாங்கப்பா, தீர்க்க தரிசன வரங்களை தாங்கப்பா, கனிகளினாலே நிரப்புங்கப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க சொன்னீங்கப்பா, அந்த கனினால நிரப்புங்கப்பா. மனம் திரும்பி வாழும் ஏற்ற கனி எங்களுக்குள்ள வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்.
இந்த வருஷத்துல கடைசி நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா. அப்பா, இந்த நாளிலும் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமாக இணைந்து ஜெபிக்க வசனத்தை அப்பா எல்லா தேசத்திலும் அனுப்ப, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், வானத்திலிருந்து இறங்கி அப்பா உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அப்பமே தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி அந்த சேனலுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க நாமம் எல்லா தேசத்துலையும் மகிமைப்பட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. இந்த வருஷத்திலே உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்திடும். கர்த்தர் பொறுப்பெடுத்துருங்க. புதிய மாசத்துக்குள்ளே, புதிய வருஷத்துக்குள்ளே, புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போறதுக்கு வாக்கு தத்தங்களோடு உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திரும். என்னோட வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. சில குடும்பத்திலே மதுபான பாவத்தில் இருக்கிறாங்க, சிகரெட்டு பழக்கத்தில் இருக்காங்க, புகையிலை பழக்கத்தில் இருக்காங்க, விபச்சார அடிமையில் இருக்காங்க, கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க, விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்தரியம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா செத்த கிரியை, தந்திரமா கிரியை, எல்லா வலு சற்பதி கிரியெல்லாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானமா சந்தோஷமா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்திலே கடைசி நாளில் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்த கிருபைக்காக உம்மை 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து, அப்பா இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய வம்சம், அவங்க ஜீவனுக்கு என்ன வேணுமோ, அவங்க குடும்பத்துக்கு என்ன வேணுமோ, அவங்களுடைய வியாபாரத்துக்கு என்ன வேணுமோ, அவங்களுடைய தொழிலுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா அவங்களுடைய பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வைங்க ராஜா. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணியிருந்தாங்களோ அந்த பொருத்தனை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துல பொறுத்தனைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னீங்க ராஜா. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்தெந்த தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறாங்களோ கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லியிருப்பா. ஒவ்வொரு குடும்பத்துல ஜனத்தையும் அப்பாவுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று வேதம் சொல்லியிருப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் எல்லாவற்றைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. அவர் செய்த உபகாரங்களுக்காக மறவாதே என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தீங்கப்பா. நன்றிப்பா, 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 நன்றி. எல்லாவற்றைக்கா ஸ்தோத்திரம் செலுத்திறோம், எல்லாவற்றைக்கா ஸ்தோத்திரம் செலுத்திறோம்ப்பா, எல்லாவற்றைக்கா ஸ்தோத்திரம் செலுத்திறோம்ப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்திடும். உங்க பாதவில்லை சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் ஜெபித்த குடும்பத்தை ஆசிரியங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும் அப்பா. புது கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசிரியங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னர்கள் கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
புதிய மாசத்துக்குள்ள வாக்குத்தத்தத்துக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். 9363064182 நம்பர்கள் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கடைசி நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஸ்தோத்திர வழி செலுத்துங்க. தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் போய் அவரோட சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.